கர்த்தர் நேர்த்தியாக இந்த ஊழியங்களை தேவன் நமக்கு நடத்தி தருவாராக. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அண்ணன் அவர்கள் அறிவுறுத்தினபடி நமதில சாம் அவர்களை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தோம். அன்போடு எங்கள் அழைப்பை ஏற்று சாம் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியாக வெளிப்பாடோடு கூட பேசக்கூடிய கிருபையை அன்பு மகனுக்கு தேவன் பிரத்யேக வண்ணமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வேதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் வைராக்கியம் பாராட்டுவது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க பேசும்படியாக ஒரு சிலருக்கு தான் அப்படி கிருபையை கொடுப்பாரு. அதுல ஒரு முத்தான ஒரு கிருபையை தேவன் நம்முடைய மகன் சாமுக்கு அதை சொத்தாக கொடுத்திருக்கிறார். அதனாலே நம்ம சபையில அவர் கெத்தாகவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம சாம கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்கலாம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்போம். அவர் மூலமாக ஜெபத்துடன் கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதிலே நான் எந்த சந்தேகமும் இல்லை. Hallelujah. 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 How many of us are happy today in the presence of God? இந்த தேவனுடைய சமூகத்திலே எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Let us all turn our Bible to the book of Hebrews 13 chapter 10th verse. உங்கள் வேத புத்தகத்தை இந்த ராத்திரி வேளையில் தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். The first statement of the verse says like this. இந்த வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. We have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. Hallelujah. Hallelujah. Let us also open our mouth and read this particular statement today. இந்த வாக்கியத்தை நாம் எல்லோரும் வாய்களை திறந்து என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. We have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. Hallelujah. Hallelujah. In this Lent days we are meditating upon the cross of Calvary. இந்த தியான நாட்களிலும் கூட சிலுவையை குறித்ததான தியானத்தை நாம் செய்து வருகிறோம். And even today my message is pitched upon the cross of Calvary. இந்த நாள் ராத்திரி வேளையிலும் என்னுடைய செய்தியின் சாராம்சத்தை கல்வாரியின் சிலுவையோடு கூட ஒப்பனையாய் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Let us all close our eyes and bow our heads in prayer. எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. Our loving Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, we come unto you in Jesus' name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Lord, we bless this evening in your name. இந்த நாள் ராத்திரி வேளையிலும் மாலை வேளையிலும் உம்முடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we are your people.
நீர் ஜனத்தோடு கூட நீர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். We have been gathered in your presence. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, cover us and speak unto your people. என்னை மறைத்து தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிறதான தூதை என்னை கொண்டு நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். Lord, let your word minister in each and every one of us life. எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தை அது ஊழியம் செய்வதாக. Lord, let us not go in vain, but let us capture, let us get the word and the promise from God and leave this place, Lord. நாங்கள் வீணாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லாமல் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சுகந்தரிக்கிறவர்களாக பற்றி கொள்கிறவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. First of all, I would like to take this opportunity to thank our God and then our pastor Samana and Alexana and Daddy for giving this opportunity to preach God's word in your midst. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தகப்பனுக்காக அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். It is a great privilege to be in your midst. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. And meditating the word along with you gives me a great joy. உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிப்பது என் இருதயத்திலே அளவு கடந்த சந்தோஷம் பொங்குகிறது. Hallelujah. Hallelujah. When I was meditating upon this particular word of God, இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது the spirit of the Lord was heavy upon me and I was rejoicing while preparing this sermon. இந்த வார்த்தையை நான் தியானித்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வார்த்தையை நான் எடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உந்தி தள்ளினதினாலே இருதயத்திலே சந்தோஷம் அடைந்தேன். Let me tell unto you, surely this word is going to be a blessing unto your life. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற செய்தி இங்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய நற்செய்தியாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. It is not about how many people have gathered in the presence of God. இங்கு எத்தனை நபர்கள் கூடியிருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. We may be small in number. நாம் எண்ணிக்கையிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம். Let me tell unto you, even Bible says when 3 people gather, God himself comes in midst of them. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருந்தாலே நான் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோம் என்றால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம் மத்தியிலே அவர் உலாவ அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். Let me truly tell unto you, நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல விரும்புகிறேன், God is in our midst to bless us. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let us once again read this particular Bible verse. இந்த வார்த்தையை நாம் மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. Hallelujah. Hallelujah. What is the altar? இந்த பலிபீடம் என்று சொன்னால் என்ன? Could anyone say from us? இந்த பலிபீடம் என்ன என்று உங்களுக்கு ஏதாகிலும் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாமே. Hallelujah. Auntie was right. கிறிஸ்டின் ஆன்டி சூப்பராக சொன்னார், அந்த இடம் பலி செலுத்துகிற ஒரு இடம். Hallelujah. Hallelujah. The altar is a place where sacrifice is made. பலிபீடம் என்பது பலியாய் செலுத்தப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. Today we are going to meditate upon this altar. இந்த பலிபீடத்தை குறித்து இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் தியானத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request everyone to keenly follow me through this passage. இந்த பகுதியிலிருந்து நான் கொடுக்கிற செய்தியை உன்னிப்பாக உங்கள் கவனங்களை சிதற விடாமல் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The time is divided into past, present and future. நேரமானது 3 காலங்களாக அது பிரிக்கப்படுகிறது. நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம். And today, first of all, let me tell unto you, I'm taking you back to the times of Jesus. இயேசுவின் காலங்களுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன். So now we are living in the time of Jesus. Imagine. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்களும் நானும் இயேசுவின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And from that particular time there is a past and there is a future. அந்த நேரத்திலிருந்து
நிகழ்காலமாகவும் வருங்காலமாகவும் ரெண்டு காலங்கள் பிரிக்கப்படுகிறது. So let me tell, altar is a place of sacrifice. பலிபீடம் என்பது பலி செலுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. In the Old Testament we can see the reference to altar in many passages. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் போது இந்த பலிபீடத்தை குறித்து பல பகுதிகளிலே வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. It is a physical place. அது ஒரு இடமாக இருக்கிறது. Where people gather to sacrifice to God. அந்த இடம் ஜனங்கள் எல்லாம் கூடி தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. Let me tell, in the Old Testament it was a shadow for things to come. அந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்த அந்த பலி செலுத்துகிற சம்பவமானது வருகிற காலத்திலே எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு அது நிழலாட்டமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We all know in the book of Matthew 27th chapter 35th verse says like this. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. They had crucified him. மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதன் 35ஆம் வசனம். அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். Hallelujah. Hallelujah. So in the Old Testament it was a shadow of things to happen, and what was the reality? It is Jesus was crucified on the cross of Calvary. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு பலியானது பலிபீடத்தின் மேலே செலுத்தப்பட்டதுக்கு நிழலாட்டமாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பலியாக இயேசு கல்வாரியிலே அவர் அறையப்பட்டிருந்தார். Hallelujah. Hallelujah. In today, இன்றும் what is the altar? பலிபீடம் என்றால் என்ன? The physical representation of altar is we or the altar. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், பலிபீடம் என்று சொல்லப்படுகிறது சரீர ரீதியாய் சொல்லப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான் அந்த பலிபீடமாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Are you with me? நீங்கள் என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறீர்களா? In the Old Testament it is a place where sacrifice was made. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலி செலுத்துகிற ஒரு இடமாக பலிபீடம் இருந்தது. When Jesus was alive, இயேசு உயிரோடு இருக்கும்போது the crucifixion of Jesus on the cross of Calvary is the altar. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நிகழ்வானதுதான் பலிபீடமாய் இருக்கிறது. In today's generation, இந்த காலங்களிலும் we are the altar. நீங்களும் நானும் தான் அந்த பலிபீடமாய் இருக்கிறோம். You may be asking me how we are saying that. நீங்கள் என்னை கேட்கலாம், நாம் எப்படி பலிபீடமாய் மாற முடியும் என்று சொல்லி. In Galatians 2nd chapter 20th verse says like this. கலாத்தியர் 22ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ who lives in me. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கிறிஸ்துவோடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So it is not I, but Christ is living in me. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், ஜீவிக்கிறார். So we are the altar of God. நீங்களும் நானும் தேவனுடைய பலிபீடமாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So this is about the physical representation of altar. இந்த பலிபீடம் தான் சரீர ரீதியிலே சொல்லப்படுகிற விதமாய் இருக்கிறது. The second thing is about altar as a spiritual meaning. இரண்டாவதாக பலிபீடம் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது. Place where God meets his people. இந்த பலிபீடம் தான் தேவ ஜனங்களை தேவன் சந்திக்கிற இடமாய் இருக்கிறது. So whenever there is an altar of God is present in the Old Testament, எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாடு காலங்களிலே இந்த பலிபீடம் அங்கு செய்யப்படும் போது the place where God interacts with his people. அந்த இடத்திலே தான் தேவ ஜனங்களோடு தேவன் அவர் சந்திக்கிறார், பரிமாற்றத்தை மேற்கொள்கிறார். What is the spiritual altar when Jesus was alive with us in this world? இந்த உலகத்திலே நாம் இயேசு ஜீவிக்கும் போது
அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பலிபீடம் என்றால் என்ன? Matthew 1st chapter 24th verse says like this. மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. His name will be called Emmanuel. அவருடைய நாமம் இம்மானுவேல். For God with us. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. You can always correlate things from the past, present and the future. நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் நிகழ்காலமும் வருங்காலமும் சென்ற காலங்களிலும் நாம் அதை ஒப்பிட்டு சொல்ல முடியும். So in the Old Testament it was a place where God meets his people. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவ ஜனங்களை தேவன் சந்திக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. In the times of Jesus, Jesus himself was the altar. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவே உங்களுக்காக எனக்காகவும் பலிபீடமா இருந்து தேவ ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் அவர் சந்திக்கிறார். Because God with us. ஏனென்றால் அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Then the question comes, what about now? நீங்கள் கேட்கலாம், அப்பொழுது இருந்தால் என்றால் இப்பொழுது என்ன என்று கேட்கலாம். Today let me tell unto you, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், the pulpit from where we receive the word of God is the altar. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சபையின் பலிபீடத்திலிருந்து அது வரும்போது அதுதான் பலிபீடமாக மேடையாக நமக்குள்ளாக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So when we preach about Jesus, இயேசுவை இங்கு பிரசங்கிக்கும் போது it is not Alexana and Sam who is preaching, உங்களோடு கூட நானும் சாமும் பேசுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல, but it is God is intervening to his people through the altar. இந்த பலிபீடத்தின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரு இடமாக இந்த பலிபீடம் இருக்கிறது. The 7 days when you work for the world, இந்த உலகத்திற்கு நீங்கள் 7 நாட்கள் வேலை செய்யும் போது you may not receive anything good. நீங்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. But let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், when you come to the church, இந்த சபைக்கு நீங்கள் வரும்போது, when you sit in the presence of God, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது, God's word come from the altar and heals your wound and disease and brokenness. நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆலயத்திலே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் இந்த பலிபீடமாகிய இந்த மேடையிலிருந்து தேவன் பிரத்யேகமான ஒரு வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை உங்கள் பலவீனங்களை நீக்கும், அந்த வார்த்தை உங்கள் காயங்களை ஆற்றும். நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களையும் அந்த வார்த்தை சந்தித்து உங்களை குணப்படுத்தும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. How many of us are still with me? எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டு என்னோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள்? Because we have looked into two things. 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினேன். One is the physical representation of altar. ஒன்று இடமாகிய பலிபீடத்தை நான் உங்களோடு கூட பேசினேன். And the spiritual altar. இரண்டாவதாக பலிபீடம் என்பதன் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் உங்களோடு கூட நான் பேசினேன். Hallelujah. ஹல்லேலூயா. Let me tell one more thing. நான் இன்றும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். When we are in the church, நாம் சபையிலே இருக்கும்போது this particular altar is for us an altar. இந்த பலிபீடமானது நமக்கு ஒரு பலிபீடமா இருக்கிறது. And second thing is, when we go into the world, நாம் இந்த இடத்திலிருந்து உலகத்துக்குள்ளாக நாம் பிரயாணப்பட்டு செல்லும்போது, you are the people who are carrying the altar of God. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் பலிபீடமாகிய தேவனை நீங்களும் நானும் சுமந்து இந்த உலகத்துக்குள்ளாக வீர நடை போட்டு செல்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. So still follow with me. நீங்கள் தொடர்ந்து என்னோடு கூட வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I would like to title this message as the blessing of the altar. இந்த செய்தியின் தலைப்பை பலிபீடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியிலே திருவசனத்தை நான் சொல்ல இருக்கிறேன். In the Hebrew 13th chapter 10th verse, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே the author of the book says like this, இதை எழுதின பவுல் இவ்வாறு சொல்கிறார், we have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. The book of Hebrew was dedicated to the people of Jews. யூதர்களுக்காக இந்த புத்தகமானது பவுலினாலே அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. And here Paul want to emphasize, இங்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். be not of the world, நாம் உலகத்துக்கு ஒத்து இருக்க கூடாது. but remember that
Jesus was sacrificed out of the campus unto us. நமக்காக இந்த உலகத்திலிருந்து அவர் தனித்து எடுக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக அவர் பிரத்யேக வண்ணமான பிரதான பலியாக அவர் பலியிடப்பட்டார். Hallelujah. அல்லேலூயா. So Paul want to emphasize, not by our work, but by the grace of God, we have an altar. பவுல் இங்கு திட்டமாக தெளிவாக சொல்கிறார், இது நம்முடைய கிரியைகளினாலே உண்டானதல்ல, இது தேவனுடைய அளவில்லாத கிருபை என்று பவுல் சொல்கிறார். Hallelujah. அல்லேலூயா. So today, remember when you are leaving this place that you have an altar. நீங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும்போது ஒரு நம்பிக்கையோடு போங்க, உங்களுக்காக எனக்காக ஒரு பலிபீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். And Jesus is the altar. அந்த பலிபீடம் இயேசுவா இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. When we are going by one points, remember that it is a blessing and it is also a point to examine ourselves in presence of God tonight. நாம் ஒவ்வொரு குறிப்பாக நாம் கேட்டு கடந்து செல்லும்போது நீங்களும் நானும் நம்மை நாமே ஆராய்ந்தவர்களாக, ஆராய்ச்சிக்கு நம்மை நாமே உட்படுத்திக் கொள்கிறவர்களாக நீங்கள் இருந்து இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We'll be quickly running through the points. நாம் நேரம் இல்லாதபடியினாலே துரிதமாக நாம் பிரயாணப்பட்டு போக இருக்கிறோம். And I would like to show you few examples and then highlight what happened in their life. நான் சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து சில தேவ மனிதர்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பித்து அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். And for surely I will complete it within the allocated time. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நான் முடிப்பேன். நீங்கள் கவலையோடு நீங்கள் கேட்க தேவையில்லை. மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் அமர்ந்து கேட்டால் தான் நான் உங்கள் மத்தியில உற்சாகமாய் பேச அது எனக்கு உந்து சக்தியாய் இருக்கும் என்று நம்புகிறேன். Hallelujah. அல்லேலூயா. The first point I would like to title it like, முதல் குறிப்பை நான் இவ்வாறு சொல்ல விரும்புகிறேன். altar removes shame and gives you a cloth. இந்த பலிபீடமானது நமக்கு அவமானத்தை நீக்கி நமக்கு ஒரு ஆடையை அது கொடுக்கிறது. In the book of Genesis, ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 3rd chapter 21st verse, 3ஆம் அதிகாரத்தின் அதன் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, and the Lord God made for Adam and for his wife garments of skins and clothed them. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். This is a well-known story, everyone knows about it. இந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் பரிச்சயமான சம்பவமா இருக்கிறது. God created everything in 6 days and then he rested on the 7th day. 6 நாட்களிலே தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி 7ஆம் நாளிலே நம்முடைய தேவன் ஓய்ந்திருந்தார். And we all know about this story. இந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். God created a garden called Eden. ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை தேவன் உண்டாக்கினார். And placed Adam and Eve into it. அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் தேவன் குடியேற்றினார். And he gave them a command, do not eat of the fruit of that knowledge and இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் இந்த தோட்டத்திலே நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கட்டளையும் கொடுத்தார். But we all know that they disobeyed God's command and ate the food. தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை மீறினவர்களாக அந்த நன்மை தீமையை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்தார்கள். And Bible says their eyes were opened. வசனம் சொல்லியிருக்கிறது அவர்கள் கண்கள் திறந்தது என்று. And they were filled with shame. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் அவமானப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let me tell unto you. நான் உங்களுக்கு சொல்ல The விரும்புகிறேன். Bible does not quote directly the name called altar. அந்த இடத்திலே நேரடியாக பலிபீடம் என்கிற பதத்தை வேதாகமத்திலே உபயோகப்படுத்தவில்லை என்று சொன்னாலும், But Bible says the animal was killed and its skin was given to Adam and Eve to be clothed. ஒரு மிருகமானது அங்கு கொல்லப்பட்டு அந்த மிருகத்தின் தோலை ஒரு தோல் உடையாக தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவரே உடுத்தினார். Hallelujah. Hallelujah. We all know that God is the creator of everything. நாம் எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிப்பின் தேவன் என்று. But God did not create one thing. ஒன்றை மாத்திரம் தேவன் உருவாக்கவில்லை. That is sin. அது பாவம். That is sin. அது பாவம். Sin is not something which is created. பாவம் என்பது தேவனால் உருவாக்கப்படாத ஒரு பொருளாய் இருக்கிறது. But sin is a state where human is disconnected from God. இந்த பாவம் தான்
தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஐக்கியத்திலே ஒரு பிரிவை, ஒரு துண்டிப்பை ஏற்படுத்துகிறது. Let me tell unto you this night. இந்த ராத்திரியிலே உங்களை நோக்கி சொல்ல Today விரும்புகிறேன். Jesus, the perfect sacrifice which was slain upon the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காகவும் பழுதற்ற பலியாக பலிவிட்ட இயேசுவானவர் He turns you back to God. மீண்டுமாக நாம் தேவனிடத்திலே திரும்பும்படியாக ஒரு பலி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக குற்றமற்ற ஒரு பலி அது செலுத்தப்பட்டது. Let me tell unto you, whatever may be the sin that you have committed in your life in இந்த the past, ராத்திரியிலே நீங்கள் சென்ற வாழ்க்கையிலே சென்ற காலங்களிலே எந்த பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, Jesus is standing there as a savior, redeeming you from your shame, sin, and clothes you with his skin. நீங்கள் பாவத்தினாலே நீங்கள் பின்வாங்கி போனவர்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களை மீட்கும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை அவமானத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பலியாகி இயேசு உங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டிருக்கிறார். 1 Corinthians 15 chapter 49th verse says like this. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 49ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. Just as we have borne the image of the man of dust, we shall also bear the image of the man of heaven. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். Hallelujah. Hallelujah. The Bible says that we are like reflection of Jesus. வசனம் சொல்லி இருக்கிறது, வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்களும் நானும் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று. Today we are made of dust. நாம் நீங்களும் நானும் மண்ணாலே நாம் உருவாக்கப்பட்டோம். We are for mortal, we'll surely die one day. நாம் எல்லோரும் ஒரு நாளிலே விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்களும் நானும் இந்த மரணத்தை சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். But Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, what does the altar brings in your life? இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பலிபீடம் எதை கொண்டு வர போகிறது? Altar gives you a cloth. உங்களுக்கு இந்த பலிபீடம் ஒரு ஆடையை கொடுக்க போகிறது. Let me put it forth like this. நான் உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன். For Adam it was the skin of an animal. இந்த ஆதாமுக்கோ அது மிருகத்தின் தோலாய் இருக்கிறது. But the second Adam, Jesus Christ, ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து gave himself upon the cross of Calvary. அவர் தோலை கொடுக்கவில்லை, அவருடைய சரீரத்தையே உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரியிலே அவர் கொடுத்தார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. His flesh is a glorious flesh. அவருடைய சரீரம் மகிமையான சரீரமாய் இருக்கிறது. Today let me tell unto you, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், even the same flesh God is giving unto you. இன்றைக்கும் அதே சரீரத்தை உங்களுக்காக எனக்காக தேவன் கொடுக்கிறார். I'll move on with the second point. இரண்டாவது குறிப்புக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். Altar brings God's covenant. இரண்டாவதாக இந்த பலிபீடம் தேவனுடைய உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கிறது. Maybe let's not go through the words, we'll directly get into the subject. நாம் வசனத்தை வாசிக்க போவதில்லை, நேரடியாக அந்த நிகழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். Maybe you can go home and read this thing. நீங்கள் வீட்டிலே சென்று இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசியுங்கள். In Genesis 8 chapter 20th verse, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் அதன் 20ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. then Noah built an altar to the Lord. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். In Genesis 9 chapter 8 and 9th verse says like this. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Behold, I established my covenant with you. நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் சந்ததியோடும் ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். In Genesis 9 chapter 15th verse says like this. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. I will remember my covenant. நான் என்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். When you come unto the altar of God, தேவனுடைய பலிபீடத்திற்கு நேராக நீங்கள் வரும்போது it does not qualify who you are. நீங்கள் யார் என்று சொல்லி உங்களுக்கு தகுதி சான்றிதழை கொடுக்க போவதில்லை. But God's altar is altar which brings God's covenant in your life. ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவனுடைய பலிபீடமானது தேவனுடைய உடன்படிக்கையை உங்களுக்காக எனக்காக அது ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. Let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல whenever விரும்புகிறேன், you come unto the presence of God, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் வரும்போது God remembers the covenant that he has made with you. உங்களுக்காக வைத்திருக்கிற உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். Whatever may be the fear that you are going through, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனைப்பட்ட பயத்தின் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, some has fear about life.
சிலருக்கு தன் வாழ்க்கையை குறித்ததான பயம் பற்றி கொண்டிருக்கிறது. What I will wear, what I will eat, where I will live. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், எங்கே வசிப்போம் என்கிற உலக ரீதியான பயத்தினாலே ஜனங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். What is my future? என்னுடைய எதிர்காலம் தான் என்ன? My health is keep on decreasing. என்னுடைய சரீரமானது போக போக அது பலவீனப்பட்டு போய்க்கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். How I will be able to manage it? நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன் என்று கேள்வியோடு இருக்கிறார்கள். But today God says unto you, ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே தேவன் உங்களை நோக்கி சொல்கிறார், be not worried. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I am making a new covenant with you. நான் உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை நான் பலிபீடத்திலே உருவாக்கி இருக்கிறேன். And things that you are feared about is no more existing. நீங்கள் நம்புகிற பயப்படுகிற காரியம் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அது இருக்கிற இடம் தெரியாமல் அது காணாமல் போகும், மறைந்து போகும். தேவன் அதை அடித்து துவம்சம் செய்வார். Hallelujah. அல்லேலூயா. I'll move on with the third point. நான் மூன்றாவது குறிப்புகளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். Altar brings God's provision. இந்த பலிபீடமானது தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. In Genesis 22nd chapter 9th verse, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் அதன் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. we see a man called Abraham. இங்கு ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை பார்க்கலாம். Bible says God said to Abraham, தேவன் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், go to the mount of Moriah நீ மோரியா மலைக்கு போ, and sacrifice your only son Isaac. நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரே பிள்ளையாகிய ஈசாக்கை எனக்கு நீ பலியிடுவாயாக. And Bible says in this 9th verse, இந்த 9ஆம் வசனத்திலே வேதம் சொல்லியிருக்கிறது, Abraham built the altar. வசனம் சொல்லியிருக்கிறது, ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். And we all know what happened. அங்கு என்ன நடந்தது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். God said to Abraham, don't lay your hands upon your child. தேவன் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், உன் பிள்ளையாண்டானாகிய ஈசாக்கின் மேல் உன் கையை போடாதே. And in the 13th and 14th verse it says like this. 13-14 வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. Abraham lifted up his eyes and looked, and behold, behind him was a ram. நீங்கள் 22ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். Hallelujah. Hallelujah. We all know that in the mount of Lord it will be provided. இங்கு மலையிலே தேவன் நமக்கு சந்திக்கக்கூடிய, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மோரியா மலை இருக்கிறது. But today I want to make a significance about the altar. இந்த பலிபீடத்தை குறித்துதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். When you come unto the altar, இந்த பலிபீடத்துக்கு நேராக நீங்கள் வரும்போது your provision is present just behind the altar. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் தேவை இந்த பலிபீடத்தின் அருகாமையிலே உங்களுக்காக எனக்காக தேவன் பிரத்யேகமாக உருவாக்கி ஆயத்தப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. I'll quickly move on with the next point. இரண்டாவது குறிப்புக்குள்ளாக நான் துரிதமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். Altar brings God's salvation and eternal life. இரண்டாவதாக இந்த பலிபீடமானது தேவனுடைய ரட்சிப்பையும் நமக்கு நித்திய ஜீவனையும் பலிபீடம் கொண்டு வருகிறது. In Genesis 26 chapter 25th verse says like this. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 25th verse says, he built an altar there. 25ஆம் வசனத்திலே ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். Immediately in the 32nd verse, உடனடியாக நீங்கள் தொடர்ந்து 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the servant of Isaac comes unto him and says, we found water. அங்கு நீங்கள் வாசிக்கும் போது 32ஆம் வசனத்தை கடைசி பகுதியிலே வாசிக்கும் போது, தண்ணீரை கண்டோம் என்றார்கள். Hallelujah. Hallelujah. What does this altar signify? இந்த பலிபீடம் எதை தெரிவிக்கிறது? The altar signifies about the water. இந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தண்ணீர் வருகிற ஒரு இடமாக, தண்ணீர் பிரவாகித்து ஓடுகிற ஒரு இடமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. On the very same day, அதே நாளிலே they found the water. அந்த நாளிலே, பலி செலுத்தின நாளிலே அவர்கள் தண்ணீரை கண்களாலே கண்டார்கள். Even today, இந்த நாளிலும் let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், Jesus is the fountain of living water.
தேவன் உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்கும்படியாக வந்த ஜீவனாகிய ஜீவனுள்ள ஊற்றாக அவர் இருக்கிறார். And let me also put it in this way. இந்த வழியிலே இந்த விதத்திலே சொல்ல விரும்புகிறேன். We are the living water to the people who are unknown to Jesus. இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற ஜீவ நதியாக தேவன் உங்களையும் என்னையும் அல்லவா அவர் வைத்திருக்கிறார். We can see about this in Isaiah 12 chapter 3rd verse and in Revelation 21st chapter 6th verse. இதை குறித்ததாக காரியங்களை நீங்கள் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலும் வாசிக்க முடியும். Water referring to the salvation and eternal life. இந்த தண்ணீர் ரட்சிப்பையும் இந்த தண்ணீர் நித்திய வாழ்க்கையும் நித்திய ஜீவனையும் பெறுகிறதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. And the next point is, அடுத்த குறிப்பாக altar gives you supernatural authority. இந்த பலிபீடம் உங்களுக்கும் எனக்கும் இயற்கைக்கு மேலான ஒரு அதிகாரத்தை இந்த பலிபீடம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Are you with me? நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்களா? Today this is very important. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். You may think I don't have any authority. எனக்கு அதிகாரமா வீட்டிலேயே நான் சொன்னால் ஒருவரும் செய்ய மாட்டேங்கிறார்கள், அதிகாரமற்றவனாய் இருக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வியை எழுப்பலாம். But let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், we have an altar which gives you supernatural authority. நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பலிபீடமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலிபீடமாய் இருக்கிறது. In Joshua 8 chapter 30th verse says like this. யோசுவா 8ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. On the mount of Ebal Joshua built an altar. யோசுவா 8ஆம் அதிகாரம் அதன் 30ஆம் வசனத்திலே வசனம் சொல்லி இருக்கிறது. அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடி மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏப்பால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருபாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். Hallelujah. Hallelujah. As we are meditating upon the title, we have an altar. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்ற தலைப்பின் கீழாக திருவசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். The altar gives you a supernatural authority. இந்த பலிபீடம் உங்களுக்கும் எனக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறது. We know that Moses divided the Red Sea. இந்த மோசே செங்கடலை பிளந்தான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. And the same sort of miracle was replicated in the life of Joshua by dividing the Jordan. அதே போல யோசுவாவை கொண்டும் இந்த யோர்தான் நதியை பிளந்து பிரித்து தேவன் யோசுவாவை கொண்டும் அற்புதத்தை செய்தார். Let me tell this in this way. இந்த வழியிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், Miracle is miracle only when it is performed first time. அற்புதம் ஒரு முறை நடந்தால்தான் அது அற்புதமாக கருதப்படும். If you are trying to do something similar in the next time, it is not considered. கடலை பிளந்தார், அது ஒரு பெருசா பார்த்திருப்பாங்க. ஆனால் சாதாரண நதியை பிளந்தது ஜனங்களுக்கு பார்வைக்கு அது பெருசாக அது தென்படாததா இருக்கும். But let me tell, when you build an altar, நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பலிபீடத்தை கட்டி எழுப்பும் போது then there is a change in the life of Joshua. யோசுவாவின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். In the 10th chapter 12th verse and 13th verse says like this. யோசுவா 10ஆம் அதிகாரம் அதன் 12, 13 ஆகிய வசனங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். Hallelujah. And the sun stood still and the moon stopped. அப்பொழுது வசனம் சொல்லி இருக்கிறது, சந்திரனும் சூரியனும் நின்றது. In the life of Jesus, இயேசுவின் வாழ்க்கையிலும் Jesus stood up and threatened the water to be calm. இந்த தண்ணீரை எழுந்திருந்து இறையாதே அமைதலாயிரு என்று தேவன் அதட்டினார். Even let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், or you keep on praying, நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக ஜெபிக்கிறீர்களா? the problem is still behind me. தொடர்ந்தேர்ச்சியாக ஜெபிக்க என்னுடைய பிரச்சனையும் என்னை தொடர்ந்தேர்ச்சியாக துரத்தி கொண்டு வருகிறேன் என்று நீங்கள் இருக்கிறீர்களா? Today as we are meditating on the altar, இன்றைக்கு நாம் பலிபீடத்தை தியானிக்கிற இந்த சமயத்திலே whatever may be the bigger the problem you are facing, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெரிதாக சந்திக்கிற பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, speak unto
the problem. இந்த பிரச்சனையை நோக்கி வாய் திறந்து பேசுங்கள். And it is going to obey unto your word. நீங்கள் பிரச்சனையை நோக்கி இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டினால் அந்த பிரச்சனை உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அது இறையாதபடி அமைதலாரும். கர்த்தர் அப்படி என்னை கொண்டு செய்வார் என்று நம்புனீங்கன்னா ஒரு ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஆண்டவரே நான் அதை செய்ய எனக்கு கிருபையும் ஒத்தாசையும் தாரும் என்று ஜெபிப்போம். And I'll quickly move on with the next point. அடுத்த குறிப்புகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். Altar brings God's answer and healing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடமானது தேவனிடத்திலிருந்து பலியையும் தேவனிடத்திலிருந்து சுகத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. We can see that verse in the 2 Samuel 24th chapter 25th verse. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, David built there an altar to the Lord, and the last portion says, the Lord responded to the plea for the land, and the plague was averted from Israel. வசனம் சொல்லியிருக்கிறது, அங்கே தாவீது ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் முடியும் போது இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. Hallelujah. அல்லேலூயா. When you and I come to the altar of God, நீங்களும் நானும் அந்த பலிபீடத்திற்கு முன்பாக வரும்போது, let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல you விரும்புகிறேன், will be receiving the answer. உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு விடையை தேவன் வைத்திருக்கிறார், பதிலை தேவன் வைத்திருக்கிறார். Are you seated tonight with a thought? நீங்கள் ஒரு சிந்தையோடு இங்கு அமர்ந்திருக்கிறீர்களா? Will God respond to my plea? என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தேவனால் கொடுக்க முடியுமா என்று கேள்வி கனிகளாலே உங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கிறதா? Are you thinking that this is keep on bothering my life? என் வாழ்க்கையிலே பலமான பிரச்சனை, பலமான நோய் என் வாழ்க்கையிலே எனக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் இருக்கிறீர்களா? Doctor would have said it is for lifetime. மருத்துவர்கள் இது லைஃப் டைம், வாழ்க்கையின் முழுவதும் இந்த பலவீனத்தோடு தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்களா? But let me declare unto you in name of Jesus, இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். that tonight the disease is done with Jesus. இந்த பலவீனமானது உங்களை பலவீனப்படுத்துகிற எந்த பலவீனமான இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது அப்புறப்படுத்தப்படுவதாக. The altar brings healing which is permanent in your life. தேவன் கொடுக்கிற விடுதலையானது, தேவன் கொடுக்கிற சுகமானது உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாய் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தெய்வீக சுகமாய் இருக்கிறது. And the next point is, அடுத்த குறிப்பாக, altar makes supernatural creation. இந்த பலிபீடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சிருஷ்டிக்கிறது, உருவாக்குகிறது. Hallelujah. அல்லேலூயா. Let us all turn our Bible to the 1 Kings 18th chapter 30th verse. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, I've already delivered some messages on this particular verse. இந்த வசனத்திலிருந்து ஏற்கனவே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன். But today God's revelation about the verse was completely different. ஆனால் இந்த நாளிலும் எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடானது முற்றிலும் வித்தியாசமான வெளிப்பாடாக இருக்கிறது. Here the prophet Elijah, இங்கு எலியாவை குறித்து, தீர்க்கதரிசியாக எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. speak unto the people saying, come near to me. And all the people came near to him, and he repaired the altar of the Lord that had been thrown down. 18ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. Hallelujah. Hallelujah. Here Elijah repaired the altar. இந்த பலிபீடத்தை எலியா சீர்படுத்துகிறான், செப்பனிடுகிறான். And there are two things happening just next to it. இதை ஒற்றி ஒரு ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. In the 38th verse, 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, we all know that Elijah prayed unto the Lord. தேவனை நோக்கி எலியா விண்ணப்பம் செய்தான் என்று தெரியும். And the fire of the Lord fell and consumed the burnt offering. அந்த கர்த்தரிடத்திலே அவன் வேண்டுதல் செய்த போது அக்கினியானது இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கட்டைகளையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அது நக்கி போட்டது. Hallelujah. Hallelujah. The 44th verse says like this. 44ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. And in a little while the heaven grew black with clouds
norths and wind, there was a great rain, and Ahab rode and went to Jezreel. அந்த 44ஆம் வசனத்திலே இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். Hallelujah. Hallelujah. Are you thinking that you won't be able to create anything? நீங்கள் எந்த காரியமும் என்னை கொண்டு சிருஷ்டிக்கப்படாது உருவாக்கப்படாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Sometimes when people are unable to achieve their goals, சில நேரங்களிலே ஜனங்கள் தன் வாழ்க்கையின் இலக்கை அவர்கள் அடையாத போது they keep on complaining. அவர்கள் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். They may not be able to go through or pass an interview. Example, உதாரணமாக ஒரு நேர்முக தேர்விலே அவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் they start blaming the person who took the interview. இந்த நேர்முக தேர்வை நடத்தினவர்களை குறைகளிலானே அவர்கள் குறைத்து தீர்த்து விடுவார்கள். It may not only restricted to interview. அது நேர்முக தேர்வு மாத்திரம் நான் உங்களோடு கூட சொல்லவில்லை. But put this example in your life. உங்கள் வாழ்க்கையிலே இது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வையுங்கள். Are you always complaining about your problems? உங்கள் பிரச்சனையை குறித்து தொடர்ந்தேர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறீர்களா? Today God wants to speak unto you. இன்றைக்கு உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட தான் தேவன் பேச வேண்டும் என்று நினைக்கிறார். Stop complaining. நீங்கள் பிரச்சனையை பேசுவதை இன்றோடு இந்த மணித்துளிகளிலிருந்து நீங்கள் நிறுத்தி விடுங்கள். And start speaking what you want God to create for you. தேவன் உங்களுக்காக எதை செய்ய வேண்டுமோ, தேவன் எதை உங்களுக்காக நடப்பிக்க வேண்டுமோ, சிருஷ்டிக்க வேண்டுமோ அதை குறித்ததாக பேச துவங்குங்கள். When Elijah came near to the altar of God, இந்த பலிபீடத்திற்கு அருகாமையில் எலியா வந்தபோது, and he prayed for fire, and fire fell from the Lord. வானத்திலிருந்து அக்கினிக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. And Elijah prayed for rain, and rain came. மழைக்காக எலியா ஜெபித்தான், மழையும் வந்தது. Today let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், the rain of blessing is awaiting in your life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய முன்மாரியின் மழையான ஆசீர்வாதங்கள் உங்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. What is the meditation of the altar? இந்த பலிபீடத்தின் தியானம் என்ன? The world may keep on complaining about the problems, உலகம் உங்களை பிரச்சனை குறித்து சொல்லி கொண்டே இருக்கலாம். but today we have an altar இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பலிபீடம் இருக்கிறது. where God wants you to speak what you want Him to create for you. உங்களுக்காக தேவன் உண்டாக்க வேண்டியதை உங்கள் வார்த்தையிலே நீங்கள் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And at last, கடைசியாக today after sending the message pattern to Alexander, எனக்கு இந்த செய்தியின் சாரம் சுருக்கத்தை எனக்கு அனுப்பிவிட்ட பிறகு God was speaking about one more altar. இன்னொரு ஒரு பலிபீடத்தை தேவன் என்னோடு கூட சொன்னார். Let me tell unto you, it could be a prophetic word in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இது தேவனாலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இந்த ராத்திரி வேளையிலே அது செயல்படும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். And when I was meditating this particular word, இந்த வார்த்தையை குறிப்பாக நான் தியானித்த போது I remembered about Samana and the ministry. இந்த அண்ணனை குறித்தும் இந்த ஊழியத்தை குறித்தும் நான் நினைவு கூர்ந்தேன். Let us turn our Bible to book of Ezra. எஸ்ராவின் புத்தகத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 3rd chapter 2nd verse says like this. 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. They built the altar of God of Israel to offer burnt offering on it. சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலருடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. And in 10th verse, 10ஆம் வசனத்திலே, maybe you can mark it in your Bible. உங்கள் வேதத்திலே இது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். And the Bible says, வேதம் சொல்கிறது, the builders laid the foundation of the temple of the Lord. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது. Hallelujah. ஹல்லேலூயா. Today I may not know what the plan that a pastor has. நம்முடைய அண்ணன் அவர்கள், சபையின் போதகர் அவர்கள் இன்ன திட்டத்தை ஊழியத்தை கொண்டு வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. But let me tell unto the church of God, இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், the altar இந்த பலிபீடமானது builds God's temple. இந்த பலிபீடம் உங்களுக்காக எனக்காக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி
கட்டி எழுப்புகிற ஒரு அஸ்திபாரத்தை அது போடக்கூடிய வல்லமை பெற்றதா இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. I'll shortly summarize the points இந்த குறிப்பை மாத்திரம் நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல so விரும்புகிறேன். that we remember when we go back home. நாம் வீட்டுக்கு செல்லும்போது அதை நம்முடைய நினைவுகளிலே நினைவு கூற அது எளிதாக இருக்கும். Altar removes shame and gives you a glorious cloth. இந்த பலிபீடம் நமக்கு நிந்தையை அவமானத்தை நீக்கி தேவனுடைய மகிமையான ஆடையை கொடுக்கிறது. Altar brings God's covenant. இந்த பலிபீடம் நமக்கு தேவனுடைய உடன்படிக்கையை கொடுக்கிறது. Altar brings God's provision. இந்த பலிபீடம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு ஏற்பாடை செய்கிறது. Altar brings God's salvation and eternal life. இந்த பலிபீடம் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் பெற நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. Altar gives you supernatural authority. இந்த பலிபீடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறது. Altar brings God's answer and healing in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பதிலையும் ஒரு சுகத்தையும் இந்த பலிபீடம் கொடுக்கிறதா இருக்கிறது. Altar makes supernatural creation. இந்த பலிபீடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உருவாக்கத்தை சிருஷ்டிப்பை உருவாக்குகிறது. Altar builds temple. இந்த பலிபீடம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது. As we started, நாம் துவங்கினது போல Jesus is the altar. இந்த இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் பலிபீடமாய் இருக்கிறார். And we, the people of God, are the altar for the world. இந்த உலகத்திற்காக நீங்களும் நானும் பலிபீடமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். Maybe in this night, இந்த ராத்திரி வேளையிலும் this word is a blessing for us and our family. இந்த வார்த்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. But let us all examine ourselves whether we are living life according to this altar. இந்த பலிபீடத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் நம்மை ஆராயவும் சோதிக்கவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் கிட்ட சேருமே பாடுபட்ட நாயகா இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Yes, my dear church of God, அருமையான தேவனுடைய சபையே, let us all bow our eyes, close our eyes and bow our heads. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? And let us examine ourselves in the presence of God tonight. தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பரிசோதித்துக் கொள்வோமாக. Maybe let our prayer in this night be like this. இந்த ராத்திரி வேளையிலும் நம்முடைய ஜெபம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Lord, today I meditate upon the altar of God. ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தை இந்த ராத்திரியிலே நான் தியானித்தேன். It brings many blessings into the life of people. ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியிலே பெற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய பலிபீடம் மூலமாக பெறுகிறோம் என்று நான் தியானித்திருக்கிறேன். Lord, even let my life be like an altar. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் ஒரு பலிபீடமாக அது உண்டாக்கப்பட சிருஷ்டிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. Let my life be a life that provides to people. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக, ஜனங்களின் தேவையை சந்திக்கக்கூடியதாக ஒரு பலிபீடமாக என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. Lord, let my life be a life that provides healing in the people. என் ஜனங்கள் மத்தியிலே ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு பலிபீடமாக என்னை நீர் மாற்றுவீராக. Lord, bless me and bless the people through me. என்னையும் ஆசீர்வதியும், என்னை கொண்டு ஜனங்களுக்கும் நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நான் செயல்பட நான் விரும்புகிறேன். Surely God will bless you and be with you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக.